பிரியமானவரே, எல்லாவற்றிற்கும் மேலாக உம்முடைய ஆத்துமா வாழ்வடைவது போல நீர் சுகமடைந்து சுகமாயிருக்க வேண்டுமென்று நான் விரும்புகிறேன். சகோதரர்கள் வந்து உம்மில் இருக்கிற சத்தியத்தை குறித்துச் சாட்சி கொடுத்தபோது நான் மிகவும் சந்தோஷப்பட்டேன். 3 யோவான் 1-2 பொருள். இந்த வசனத்தில் அப்போஸ்தலன் யோவான் காயு என்ற விசுவாசிக்கு அன்பான ஜெபத்தையும் நன்றியையும் வெளிப்படுத்துகிறார். அவர் கூறுகிறார், காயு வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும் செழிக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அவர் தனது நல்ல ஆரோக்கியத்திற்காக ஜெபிக்கிறார். மிக முக்கியமாக காயு ஆன்மீக ரீதியில் வலிமையானவராகவும் சத்தியத்தில் வாழ்பவராகவும் இருப்பதால் அவர் மகிழ்ச்சியடைகிறார். இது தம்முடைய பிள்ளைகளுக்கான கடவுளின் இருதயத்தை காட்டுகிறது. அவர் நமது ஆன்மீக வளர்ச்சியைப் பற்றி மட்டுமல்ல, நமது உடல் நல்வாழ்வு, உணர்ச்சி அமைதி மற்றும் நமது அன்றாட வாழ்க்கையில் வெற்றியைப் பற்றியும் அக்கறை காட்டுகிறார். நாம் சத்தியத்தில் நடக்கும்போது, நேர்மையாகவும் உண்மையாகவும் கடவுளுடைய வார்த்தையின்படி நடக்கும்போது, அது கடவுளுக்கும் நம் வாழ்க்கையை பார்க்கும் மற்றவர்களுக்கும் மிகுந்த மகிழ்ச்சியைத் தருகிறது. கதை. கனி தரும் மரம். ஒரு சிறிய கிராமத்தில் டேவிட் என்ற ஒருவர் வசித்து வந்தார். அவர் பெரிய பணக்காரர் அல்ல, ஆனால் அவர் தனது கருணை மற்றும் நேர்மைக்கு பெயர் பெற்றவர். தினமும் காலையில் டேவிட் வயல்களில் தனது வேலையைத் தொடங்குவதற்கு முன்பு பைபிளை படித்து ஜெபித்தார். ஒரு நாள் டேவிட்டின் பயிர்கள் எப்போதும் ஆரோக்கியமாக இருப்பதையும் அவரது மரங்கள் மற்றவர்களை விட அதிக கனிகளை கொடுப்பதையும் கிராமத் தலைவர் கண்டார். ஆர்வத்துடன் அவர் டேவிட்டை பார்வையிட்டு, உங்கள் பண்ணை ஏன் மற்றவர்களை விட அதிகமாக செழிக்கிறது? உங்களிடம் சிறப்பு கருவிகள் அல்லது வளமான நிலம் இல்லை. டேவிட் புன்னகைத்து, நான் கடவுளின் சத்தியத்தில் நடக்க முயற்சிக்கிறேன், நேர்மையாக வேலை செய்ய, கனிவாக பேச, மற்றவர்களுக்கு உதவ. ஆன்மா ஆரோக்கியமாக இருக்கும்போது கடவுள் மற்றவற்றையும் ஆசீர்வதிப்பார் என்று நான் நம்புகிறேன். பல ஆண்டுகளாக டேவிட்டின் வாழ்க்கை தொடர்ந்து செழித்தது. அவர் பணிவுடன் இருந்தார், ஏழைகளுக்கு உதவ தனது ஆசீர்வாதங்களை பயன்படுத்தினார். கிராமத்தில் உள்ள மக்கள் சொல்லத் தொடங்கினர், டேவிட்டின் வெற்றி அதிர்ஷ்டம் அல்ல, அது அவரது உண்மையான மற்றும் உண்மையுள்ள வாழ்க்கையின் பலன். ஒரு மாலை நேரத்தில் கிராம போதகர் தாவீதிடம், நீ 3 யோவான் 1-2 அல் உள்ள மனிதனைப் போன்றவன். உன் உடல் வலிமையானது, உன் வேலை ஆசீர்வதிக்கப்பட்டது, உன் ஆத்துமா சத்தியத்தில் நடக்கிறது. உன் வாழ்க்கை கடவுளுக்கும் உன்னை பார்க்கும் அனைவருக்கும் மகிழ்ச்சியைத் தருகிறது. தாவீது தலை குனிந்து கிசுகிசுத்தான். தன்னுடைய சத்தியத்தில் நடப்பவர்களின் ஆன்மாவையும் வாழ்க்கையையும் செழிக்கச் செய்யும் கடவுளுக்கே எல்லா மகிமையும். நெறிமுறை. நமது ஆன்மா சத்தியத்தில் வளரும்போது கடவுளின் ஆசீர்வாதங்கள் நம் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் பாய்கின்றன.